ஹலோ மக்களே! மிடில் பெஞ்ச் துளிகள் வித் மனோஜ் எபிசோட் 5. எல்லாருமே இப்ப ரீசென்ட்டா ரிலீஸ் ஆன மைக்கேல் படம் பார்த்துருப்பீங்க. ஒருவேள அந்த படம் பார்க்கல அப்டின்னா, நீங்க பார்த்துட்டு இந்த ஆடியோ கேட்டீங்க அப்டின்னா, உங்களுக்கு நான் சொல்ல வர்றது ஃபுல்லா புரியும். இப்போ நான் நெறைய ட்ரெண்ட் ஆகுறத பார்க்குறேன். நெறைய பேரண்ட்ஸ் அவங்களோட குழந்தைங்க வீடியோஸ எடுத்து Instagramல ரீல்ஸா போடுறாங்க. அவங்க எப்படி அத ஜஸ்டிஃபை பண்றாங்க அப்டின்னா, நான் என் குழந்தையோட டேலண்ட்ட உலகத்துக்கு காமிக்க விரும்புறேன். அந்த குழந்தைக்கு ஒரு கான்ஃபிடன்ட் குடுக்க விரும்புறேன் அப்டின்னு ஜஸ்டிஃபை பண்றாங்க. பட் அது கரெக்ட் தானா? இந்த கேள்விக்கான ஆன்ஸர நான் இந்த வீடியோவோட எண்ட்ல சொல்றேன். இப்போ ஒரு 2 கம்பேரிசன் பார்ப்போம். தங்கல் மூவி எல்லாரும் பார்த்திருப்பீங்க. அண்ட் விஸ்வாசம் மூவியும் பார்த்திருப்பீங்க. தங்கல் படத்துல ஒரு அப்பா இருப்பாரு. விஸ்வாசம் படத்துல ஒரு அப்பா. அஜித் சார சொல்லல. ஜெகபதி பாபு. தங்கல் படத்துல அந்த அப்பா தன்னோட பொண்ணு கோல்டு மெடல் ஜெயிக்கணும்னு நெனப்பாரு. விஸ்வாசம் படத்துலயும் அந்த அப்பா தன்னோட பொண்ணு கோல்டு மெடல் ஜெயிக்கணும்னு நெனப்பாரு. தங்கல் படத்துல தன்னால ஜெயிக்க முடியாத கோல்டு மெடல தான் பொண்ணு ஜெயிக்கணும்னு நெனப்பாரு. வேறஸ் விஸ்வாசம்ல தான் கோல்டு மெடல் ஜெயிக்கிறேன், எல்லாத்துலயும் ஃபர்ஸ்ட்டா இருக்கேன். அதே மாரி தான் பொண்ணு இருக்கணும்னு நெனைக்கிற அப்பா. ஆனா, ஒரு பொண்ணு கோல்டு மெடல் ஜெயிச்சிருவா. இன்னொரு பொண்ணு தோத்து போனனால, தோத்து போயிடுவோமோன்னு பயந்து சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுவா. ஏன்? 2 அப்பாவும் தான் புள்ளைக்கு நல்லது தானே நெனச்சாங்க. ஆன்சர் ரொம்ப சிம்பிள்ங்க. ஃபர்ஸ்ட் டங்கல் படத்துல வர அப்பாக்கு சுயநலம் கிடையாது. அவர் நாட்டுக்காக தன்னோட பொண்ணு கோல்ட் மெடல் அடிக்கணும்னு நெனச்சாரு. தோல்வி அந்த பொண்ணுக்கு வரும் அந்த படத்துல. ஆனா, தான் அப்பா நாட்டுக்காக அவ்ளோ கஷ்டப்படுறாரு. நாமளும் நாட்டுக்காக கஷ்டப்படணும்னு சொல்லிட்டு அந்த தோல்வியிலருந்து கடந்து அந்த பொண்ணு கோல்டு மெடல் அடிப்பாங்க. வேறஸ் விஸ்வாசம்ல அவங்க அப்பா சுயநலமா யோசிப்பாரு. தான் பொண்ணு ஃபர்ஸ்ட் வரணும். என்ன மாதிரியே வரணும். அப்பதான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லுவாரு. இந்த உண்மை அந்த பொண்ணுக்கு தெரிய வரப்ப, அதோட சேர்ந்து ஒரு தோல்வியும் வரப்ப, அந்த பொண்ணால தாங்கிக்க முடியாது. தப்பான முடிவு எடுத்துருவாங்க. இப்போ இன்ஸ்டால வீடியோ போடுற அந்த பேரண்ட்ஸ் கிட்ட வருவோம். நீங்க உங்களையே நீங்க கேட்டுக்கோங்க. உங்களோட பசங்க அவங்களோட டேலண்ட்ட வெளிக்காட்டணும், வாழ்க்கையில ஜெயிக்கணும்னு நீங்க ரீல் போடுறீங்களா? இல்ல உங்க குழந்தைங்கள வச்சு நீங்க ஃபேமஸ் ஆகணும் அப்படின்னு ரீல் போடுறீங்களா? ஒருவேள ஃபர்ஸ்ட்டா இருந்துச்சு அப்படின்னா, அந்த குழந்தை வளர்றப்ப அதுக்கு ஒரு தோல்வி வந்துச்சு அப்படின்னா, அது தன்னோட பேரண்ட்ஸ் எதுக்காக இப்படி ரீல் போட்டாங்க அப்படின்னு யோசிச்சுச்சுன்னா, தான் பேரண்ட்ஸ் சுயநலத்துக்காக போடல. நான் ஜெயிக்கணும்னு போட்டிருக்காங்க. தன்னோட வாழ்க்கைய அதுக்காக வாழ்ந்திருக்காங்க. அதனால நாம ஜெயிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தோல்வியில இருந்து மேல வந்துரும். ஆனா, அந்த குழந்தை வளர்ந்து ஒரு தோல்விய சந்திக்கிறப்ப, என் பேரண்ட்ஸ் சுயநலத்துக்காக இத பண்ணியிருக்காங்கன்னு தெரிஞ்சுதுன்னா, அந்த குழந்தை உடைஞ்சு போயிடும். அப்ப அந்த குழந்தை என்ன முடிவு எடுக்கும் அப்படின்னு யாருக்கும் தெரியாது. ஸோ, இன்ஸ்டால ரீல்ஸ் போடுங்க, வீடியோஸ் போடுங்க. குழந்தைகள எந்த காம்படிஷனுக்கு வேணாலும் அனுப்புங்க. எத்தன கிளாஸ் வேணாலும் அனுப்புங்க. என்ன வேணாலும் சொல்லிக் குடுங்க. ஆனா, அத சுயநலத்துக்காக பண்ணாதீங்க. குழந்தைக்கு ஒண்ணு தேசபக்திய குடுத்து, நாட்டுக்காக பண்ணு அப்படின்னு சொல்லுங்க. இல்ல அப்படின்னா, லட்சியத்த சொல்லிக் குடுத்து, லட்சியத்துக்காக போராடு. தோத்தாலும் பரவால்ல அப்படின்னு சொல்லிக் குடுங்க. இத பண்ணீங்கன்னா, நீங்க ரீல்ஸோ அல்லது சோசியல் மீடியால வீடியோஸ் போடுறதோ தப்பில்ல. நன்றி, வணக்கம், வந்தே மாதரம்.